refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. இது என்னடா புது புரளியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதாவது தளபதி விஜய் அவர்கள் யாரு, தமிழக வெற்றி கழகத்தின் தளபதி விஜய் அவர்கள் தான் வந்துட்டு இன்னைக்கு சிஎஸ்கே உடைய கர்ஸை பிரேக் பண்ணிருக்காராமா. சிஎஸ்கே வெற்றிக்கு காரணமே அவர் தாங்கிறாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு மித்து ஃபேக்ட்னு சொல்லி ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு, அதை பார்த்தேன். எப்படி நல்லா சுத்தி போச்சு. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நம்ம guy from பாலா. ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு சிஎஸ்கே உடைய இந்த கர்ஸை கிரியேட் பண்ணாரு. விஜய் அவர்கள் தான் இந்த கர்ஸை இப்போ பிரேக் பண்ணிருக்காரு. சிஎஸ்கே இப்போ திரும்ப விக்டரி ஃபார்முக்கு வந்ததுக்கு காரணம் விஜய் தான். சிஎஸ்கே கடந்த 2 வருஷமா பேட் ஃபார்ம்ல இருக்கிறதுக்கு காரணம் ஸ்டாலின் தான் இப்படின்ற ஒரு தியரியை ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ பார்த்தோன்னே நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சாதாரணமா வரலடா திமுக காரன். வர சிஎஸ்கே நல்லா தான் ஜெயிச்சிருந்துச்சு. சிஎஸ்கே உடைய பிராண்ட் அம்பாசிடரா விஜய் அவர்கள் வந்ததுல இருந்து 2008ல இருந்து ஆரம்பிச்சு சூப்பரா போய்கிட்டு இருந்துச்சு சிஎஸ்கே உடைய கதை. ஆனா கப்படிச்சு வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா 23ல வந்து இந்த மாதிரி ஒரு இது வைக்கிறாங்க, ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. கப்படிச்சுட்டு வந்துட்டீங்க, வெறித்தனம், வெற்றி, சூப்பர்னு சொல்லி இந்த ஐபிஎல் 2023 ஃபைனலுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு செலிப்ரேஷனை நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கொடுக்குறாரு. இந்த ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷன்ல அவர் வந்து இந்த கப்பை ஒரு கையில பிடிச்சாரு பாருங்க. அன்னைக்கு பிடிச்சா சனி என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அதுல இருந்து சிஎஸ்கே தோல்வியிலேயே இருக்குது. நல்லா பாருங்க நீங்க. ஆமா, சிஎஸ்கே அதுக்கப்புறம் தான் தோக்க ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்காரு. ஆமா கரெக்ட் தான் போலயே அப்படின்ற மாதிரிதான் எனக்கு இருந்துச்சு. நிறைய போறான்டா. அதனாலதான் 2024-25 சரியா விளையாடல. இப்ப கூட பாருங்க 26ல 3 மேட்ச் தோத்து போயிருக்குது. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே கடந்த 6 மேட்சஸா செப்பாக்லயே தோத்து போயிருக்குது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. என்னங்க இது, இப்படிப்பட்ட சதியெல்லாம் யாராவது பண்ண முடியுமா? தளபதி உடைக்கிறாரு. அதை எங்க உடைக்கிறாரு? ஒரு சின்ன பையன் ஒருத்தனை தூக்கி தன்னுடைய தோல்ல உட்கார வச்சு அவருடைய ரீசெண்ட் பிரச்சாரத்துல அந்த பையனோட சேர்ந்து ஒரு ஆட்டத்தை போட்டு அந்த பையனை சரி தம்பி எந்த இறங்க அப்படின்னு இறக்கி விட்டாரு பாருங்க. அவர் அந்த சிஎஸ்கே ஜெர்சி போட்ட பையனை தோல்ல உட்கார வச்சதுல இருந்து தான் சிஎஸ்கேக்கு இப்ப நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நடக்க போற மேட்ச்ல பாருங்க, வெற்றி நிச்சயம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டுருக்காரு. எங்க இந்த டிசி மேட்சை ஜெயிக்கிறதுக்குலாம் முன்னாடியே போட்டிருக்காரு. கிரிக்கெட்ல கூட தமிழ்நாட்டு அணியை டெல்லி அணியால தொட்டு கூட பார்க்க முடியாது. அதே மாதிரி நடந்துருச்சு. சிஎஸ்கே மேட்ச் ஜெயிச்சிருச்சுங்க டிசி அகைன்ஸ்டா. இப்போ சில பேர்லாம் இவங்க தொட்டாலே பொண்ணா மாறிண்டா, எல்லாம் இவங்க தொட்டதெல்லாம் சூப்பரா ஆறிண்டாம்பாங்களே, அந்த மாதிரி இப்ப நம்மளுடைய தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தொட்டாலே இது விளங்காதுங்கிற மாதிரி அந்த பையன் வீடியோ போட்டுருக்காரு. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. இது என்ன கணக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியலங்க. நான் வந்து அரசியலுக்குள்ள போக விரும்பல. நம்ம வந்து கிரிக்கெட்டா பார்ப்போம். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இந்த நீங்க என்னவா எப்படி வந்து நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? எப்படி உங்களுடைய மைண்ட்ல எப்படி போகுது? இந்த பையன் கிரியேட்டிவிட்டியை பாராட்டுறேன் அப்படின்றீங்களா? காஸ் அது கிரியேட்டிவிட்டி தான் கிடையாது, அதுதான் உண்மை. திஸ் இஸ் த தியரி, யூ பிலீவ் மீ அப்படி நீங்களும் சொல்றீங்களா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் வந்து இந்த தியரியை பிலீவ் பண்றேனா இல்லையாங்கிறத வந்து நான் அடுத்த வீடியோல சொல்றேன். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் வந்து பார்க்குறேன். அதுவரை விடைபெறுது உங்கள் படம். ஓகே பாய். Refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba.